எனக்கு பிடிச்சி பண்ணலாம் போட்டோ எடுக்கிறீங்க சாப்பிட்டாங்க பஸ் போகணும்னா போகணும் சாப்பிட்டா என் பேர் சுதாங்க. நான் ஈக்கருநூரில் இருக்கேன். ஆனால் நான் குழைக்கிறதுக்காக சென்னைக்கு திருமுல்வாயிலில் இருக்கேன். திருமுல்வாயிலிருந்து நான் தாம்பரம் ரயிலில் வந்தேன். காசு டிக்கெட்டு கம்மியாகுங்கிறதுக்காக ட்ரெயினில் நான் திருச்சி வண்டிக்காக எப்பயுமே தாம்பரத்தில் தான் ஏறுவேன். நான் தாம்பரத்தில் நின்றுட்டு இருக்கும்போது வலியவே கூப்பிட்டு ஏன்னா சும்மா நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் நிற்கிறவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு அந்த பஸ்ஸில் ஏற்றி 2 ஹவர் அந்த பஸ்ஸில் நான் ஒண்டி மட்டும்தான் இருந்தேன். ஆள் யாருமே ஏற்றவே இல்லை. என்ன 2 ஹவர் ஏறும்போதே ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லி ஏற்றிட்டு அது ஏறும்போதே டிக்கெட் வாங்கிக்கிட்டாங்க. நான் ஒண்டி தானே இருக்கேன், எனக்கு இறக்கி விடுங்கன்னதுக்கு காசுலாம் கொடுக்க முடியாது, இறங்கி நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் சரி கஷ்டப்படுற நான் சென்னையில் நான் சித்தாள் வேலை தான் செய்கிறேன். எனக்கு கஷ்டமான வேலை. நம்ம இப்போ 250 ரூபா கொடுத்துட்டோமே, இந்த காசை கொடுத்துட்டு நம்ம எப்படி திரும்பி போகிறது அப்படின்ட்டு லேட்டானாலும் பரவாயில்லன்னுட்டு நான் அந்த பஸ்லேயே அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன் தனியாகவே. அந்த பஸ்ஸில் நான் ஏறி உட்காரும்போது மணி 1:15. அந்த பஸ்ஸு கிளம்பும் போது கரெக்டாக 4:15 கிளம்புச்சு அந்த பஸ்ஸு. 4:15 கிளம்புன பஸ்ஸு ஆவட்டி நாங்கள் நிறுத்துவோம்னு சொல்லி தான் என்னை ஏற்றுனாங்க. தெளிவாக நான் கேட்டுக்கிட்டு தான் ஏறினேன். ஆவட்டி நிறுத்துவீங்களா? எனக்கு 6 மணிக்குள்ளே தான் அங்கே பஸ்ஸு, நான் உள்ளே போகணும் வில்லேஜுக்கு. நீங்கள் எத்தனை மணிக்கு போவீங்கன்னா சீக்கிரம் 10 நிமிஷத்தில் கிளம்பிடுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு வலையை ஏற்றிட்டு ஆனால் 2 ஹவர் பஸ்லேயே வச்சுருந்துட்டு இப்போ கீழே கூப்பிட்டு வராத மேம்பாலத்திலே கூப்பிட்டு போய் ஒரு பொம்பளைக்கு பாதுகாப்பு இல்லாமல் மேலே இறக்கி விட்டு போக பார்த்தாங்க. அதனால் நான் போராட்டம் பண்ணி இப்போ நான் இந்த இடத்துல இறங்கியிருக்கேன். உங்கள் பேருமா? என் பேர் சுதா. கொஞ்சம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எல்லா டிரைவருங்களுக்கும் அனுப்புங்க. இதை எல்லா டிரைவருங்களும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்கள். நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு சென்னையிலும் நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. சென்னையிலே பாதுகாப்பாக வளர்ந்துடலாம் மாதிரி இந்த வில்லேஜுக்கு வரும்போது அவ்வளோ கோல்மால் பண்ணுறாங்க. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது.